ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் அண்ணியோட வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. இது மாதிரி வரிசை கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. ஆனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, வர்றது எவ்வளோ பேர் வருவாங்க என்னன்ட்டு அண்ணன்ட்ட முன்னாடியே கேட்டதுக்கு எங்கள் அண்ணி எதுவுமே பதில் சொல்லாமல் எதுவுமே இது பண்ணுச்சு. அதனால எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஏன் ஒய்ஃப் இப்படி பண்ணுது? அவங்க வீட்டிலேருந்து வர்றாங்கன்னா நம்ம தான் எடுத்து சமைக்கணும், பண்ணணும், செய்யணும், எல்லாமே நம்ம தான் பண்ணணும், கேட்கணும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஏன் அப்படியெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, செய்கிறீங்க? வர்றப்போ உங்களுக்கு ஒரு சமைச்சு போடணும், பண்ணணும், செய்யணும்ல அப்படின்னோடனே, சரி அப்போனா அதுவும் சரி தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் என்ன தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு இதாக இருந்தாலும் நம்ம செய்கிறதுக்குன்னு வர்றவங்களுக்கு நம்ம மரியாதையாக செய்யணுமா இல்லையா? அதுதானே முக்கியம். இல்லைன்னா என்ன பேசிட்டு போவாங்க. அது ஒரு வேளை சாப்பாடு போடுறது கூட இங்கே வழி இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. உனக்கு தெரியாத அப்படி பேசுவாங்க என்னன்ட்டு அப்படின்னு எங்கள் அம்மா அண்ணனோட எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு கேட்டுச்சு. அதுக்கு எங்கள் அண்ணி அப்பயுமே எத்தனை பேர் வராங்க என்னன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோவத்தில் அப்படியே ஒன்றுமே மௌனமாகவே இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே இது பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப பொறுமையாகவே இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம அண்ணி ஏதாச்சும் நம்ம ஒன்று பேசணுன்னா அண்ணனுக்கு கோவம் வருங்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை. நான் உடனே எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன், அவங்க மாமியார் வீட்டிலேருந்து வர்றாங்க அப்படின்னா நீ தானே போயிட்டு ஒரு என்ன ஏதுன்னு ஒய்ஃபுக்கிட்ட கேட்கணும், பண்ணணும், செய்யணும். ஆனால் நீயும் ஒய்ஃபும் இது பண்ணாமல் இருந்தீங்கன்னா வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு சாப்பாடு கூட போடலைன்னு சொல்ல மாட்டாங்களா? அம்மாவுக்கு எனக்கும் தானே இதாக இருக்குது. அப்பா அந்த விஷயத்துலாம் எதுவும் சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன்னா அவர் கோவமாக கிளம்பி போயிட்டாரு அப்படின்னோடனே, சரி அப்போனா எந்த ஒரு இதையும் நீ ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு இதுவும் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்க தேவையில்ல, பார்ப்போம், பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரின்னு ஒன்றும் இது பண்ணலை, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியான ஒரு இதில் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு இந்த நேரத்தில் நடக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. அடுத்த ஒரு 2, 3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுக்கறதுக்காக எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அப்போ வரைக்குமே எங்கள் அண்ணன் எதுவுமே சொல்லலை. எங்கள் அம்மா ஆனால் என்ன சொல்லி வச்சுருந்தாங்கன்னா, பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அது அம்மாவோட படித்தவங்களோட பையன் தான் வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட இன்றைக்கி வரிசை கொடுக்க வர்றாங்க. அதனால சாப்பாடு நான் கேட்பேன்ப்பா, அந்த டயத்தில் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுங்கப்பா, சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் வாங்கிக்கிறேன். அவங்களும் சொன்னாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் பார்த்து இது பண்ணி விட்றேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எதுவும் இது நினச்சிக்காதீங்க, பண்ணாதீங்க. நான் கூட தான் செய்வேன். ஏன்னா இப்போ வரிசையெல்லாம் போகிறதுனால ஆர்டர் கொஞ்சம் கூட தான் வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. நான் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணி நான் கொடுக்குறேம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதனால நான் யாருக்கிட்டேயும் எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லிக்கல. சரி அப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு இது பண்ணால் நம்ம வந்தோடனே எத்தனை பேர்னு பார்த்தாங்கன்னா வரிசை வச்சு கொடுக்குறதுக்குள்ளேயே போய் ஒரு 20 சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம், எல்லாமே பாத்திரத்தில் எடுத்து தரேன், நீங்கள் அப்புறம் கொண்டாந்து திருப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னான். உடனே சரின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணன்கிட்ட எதுவும் சொல்லிக்கல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இருப்பாங்க. முதல் வரிசைங்கிறதுனால 25 பேர்கிட்ட வந்தாங்க. நாங்கள் வீட்லேயும் எதுவும் சமைக்கலை. எங்கள் அண்ணனும் அண்ணியும் ஒன்றுமே புரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடுங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் கிடையாது. நம்ம எதாக இருந்தாலும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே கொஞ்சம் அமைதியாகவே நின்றுட்டு இருந்தோன்னே ஒரு 25 பேர் வந்தோடனே எங்கள் அம்மாவுக்கு தெரியும் எப்படியும் ஒரு 15லேருந்து 20 பேர்கிட்ட தான் வருவாங்க அப்படிங்கிறது அவங்க ஒரு கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க. ஏன்னா முதல் வருஷங்கிறதுனால அவங்க பக்கம்லாம் நிறைய பேர் கொண்டு வருவாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 25 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன், உடனே அந்த பையனுக்கு ஃபோன் அடித்து 25 பேருக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் சாதம் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துருங்கப்பா அப்படின்னோடனே இவங்க வரிசை கொடுக்க ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்தோடனே ஆட்டோவில் அந்த பையன் 25 பேருக்கு தேவையான சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு அழைச்சிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் எடுத்தாந்து வச்சாச்சு. வச்சோடனே என் பையனுக்கும் மருமகளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு. அவங்க நினச்சது என்னென்னா நம்ம சாப்பிட மாட்டோம், ஒன்றும் இது பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுனால இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது மாதிரி நம்ம ஒரு முக்கியமாக இந்த விஷயத்தில் அம்மா இந்த மாதிரி முடிவெடுத்திருக்காங்க, பண்ணியிருக்காங்கங்கிறது போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், சரி பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம இது பண்ணுவோம், செய்வோம், நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு
நம்மளுக்கு இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவெடுத்தேன். அடுத்த ஒரு 2, 3 நாள்லேயே வந்து எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அம்மாகிட்ட மன்னிப்பு கேட்டேன். "என்ன மன்னிச்சிரும்மா, நான் என் ஒய்ஃப் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் நடந்துக்கிட்டேன், பண்ணேன், செஞ்சேன். அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, இது பண்ணாத. நான் இனிமேல் வந்து உன் மனசறிஞ்சு நான் நடந்துக்கிறேம்மா. அவள் பேச்சு நான் இனிமேல் கேட்குறதா இல்லை." ஏன்னா வந்து அவங்க வந்து அன்றைக்கி சாப்பிட வந்துட்டு சாப்பிடாம போயிருந்தாங்கன்னா என் ஃப்ரெண்டு கூட சொன்னான்.